ஹே காய்ஸ்! இன்னைக்கு வந்து ஒரு உண்மை சம்பவம். அதாவது 1905 அப்புறம் 1935ல நடந்த உண்மை சம்பவத்த அடிப்படையாகக் கொண்டு இந்த படத்த எடுத்தாங்க. தி வேவ்ன்ற திரைப்படம். ரொம்ப சூப்பரான ஒரு சர்வைவர் திரைப்படம். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜ்ல வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. அதனால நெறைய உயிர்கள் போயிருக்குது அப்படின்ற மாரியான ஒரு வீடியோவ போட்டு காட்டுறாங்க. நார்வேல வந்து ரியலா நடந்த சம்பவத்த தான் அடிப்படையாகக் கொண்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. நார்வே நாடு வந்து பார்க்கறதுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருந்தாலுமே கூட, அது உள்ளடக்கி வச்சிருக்கிற வந்து ஆபத்துகள் வந்து அதிகமானது அப்படின்றத சொல்றதுக்காக நிறைய வந்து மலைகள் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க நமக்கு. நார்வே நாட்டிலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ்ல வந்து அடிக்கடிக்கு நிலநடுக்கம் நடக்கும். அது மட்டும் இல்லாம வந்து எப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாத சூழ்நிலை வந்து அங்க உருவாயிட்டு இருக்கும். அதனால வந்து அந்த இடத்த விட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா? ஜியாலஜிஸ்ட் இவ்ளோ வந்து கடினமான இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம வெளியூருக்கு போயிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு தொழில் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி வந்து இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து அது போறதுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து அவர் ஜியாலஜிஸ்டா வந்து நல்லா வந்து இந்த ஊரை பத்தி நிறையவே தெரிஞ்சவரு. கொஞ்சம் திறமையான ஆள் போல்றது. வெளியூர் கூட அவர் வந்து ஒரு ஆயில் கம்பெனில தான் வேலை செய்யணும். அதனால வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து காட்டுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நான் போட முடியாதுல அப்படின்னும் போது அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம புருஷன் இந்த மாதிரி கவலைப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி முக்கியம் இல்லையா அதனால வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கடைசியா ஒரே ஒரு தடவை நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில வந்து ஃபேர்வெல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ரொம்ப திறமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொழுது தள்ளிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. ஏன்னா நல்லா ஒரு ஒர்க் பண்றவரு. சரி இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற நேரத்துல வந்து ஒரு அபாய சிக்னல் அடிக்குது. இப்போ வந்து அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சடனா கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டாங்க. இது ஒரு பெரிய சைனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சாரு. யோ நீ கிளம்புறேன்ட்டல பாத்து போயிட்டு வாயா. அத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அனுப்பிச்சு வச்சிராங்க. சரி ஓகே நல்லபடியா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு வந்து இதே ஞாபகமா இருக்குது. ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ இது மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இத பத்தி. நம்ம ஊரு வந்து கொஞ்சம் அடிக்கடிக்கு மலைச்சரிவு வர ஊர் தான். ஆனா வந்து இதனால மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வருமோ இந்த தண்ணி நீர்மட்டம் கம்மியாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்காரு பாத்தீங்களா. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இப்போ இந்த விஷயத்தை தன்னோட வைஃப் கிட்டயும் சொல்றான். ஐயோ இதை விட்டு வாயா நம்ம கிளம்புறத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப்மே சொல்லுது. இந்த சமயத்துல ஹீரோவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து தனியா உட்காந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமா வந்து இந்த ஊர்ல இருந்துட்டோம். இப்ப போறதுக்கு எனக்கு மனசே இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் தான்டா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கை வந்து நல்லா வாழணும் நம்ம கண்டிப்பா வெளியூர் போய் தான் ஆகணும் அப்படி மாதிரி அப்பா காரமே சொல்றாரு. இவனுமே புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஃபேமிலியை பாக்குறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க போல இருக்குது. ஒரு 4 நாள் இருக்குது. இவங்க போறாங்கன்றதுனால வந்து ஒரு லாஸ்ட் சென்டா பார்ட்டி மாதிரி ஏதோ பண்ணிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து போட் கிராசிங் இருக்குது. அதை வந்து நம்ம பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்காரர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அதனால வந்து தன்னோட பையனையும் பொண்ணையும் கூட்டு அந்த இடத்துக்கு போறாரு. இவர் என்னதான் அங்க போனாலுமே கூட இவர் மைண்ட் எல்லாம் வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் ஏன் கம்மியாச்சு அப்படின்ற மாதிரியான கேள்வி இருந்துட்டே இருக்குது. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகாம கார்லயே இருக்க சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துக்கு திரும்ப வந்துடுறாரு. அப்ப வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா யோ நீ கிளம்புற நீ இன்னும் கிளம்பலையானும் போது இல்ல இது வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். இது வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து கீழே இறங்கி போகுதுன்னா அதனால வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அது என்னன்னா அந்த தண்ணி கீழே போச்சுன்னா அது வேற வழியை தேடும். வேற வழியை தேடும் போது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதனால நம்ம கண்டிப்பா போய் அங்க செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இதனால மக்கள் கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத ஒரு பெரிய பிரச்சனையா வந்து தெரியற மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க சீரியஸா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் தான் தெரியுது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அப்படின்றத வந்து அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் வந்து பெருசா கட்டுக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல இந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா போட் கிராசிங்க்கு அப்பா கூட்டு போவார்னு ஆசையா வந்தவங்க வந்து இந்த மாதிரி ஆபீஸ் பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்பிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா வேலை செய்யற அம்மா ஆக்சுவலா வந்து ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ உனக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒய்ஃபும் பையனும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல்லயே தங்கிக்கிறாங்க. இந்த அப்பாக்காரர் குட்டி பாப்பாவா இருக்குது பாத்தீங்களா இவங்க 2 பேர் வந்து வீட்ல தங்கிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு நம்ம. இந்த பக்கம் ஹோட்டல்ல பையக்காரனுக்கு தூக்கமே வராதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல வந்து அப்பாக்காரர் இருக்கார் பாத்தீங்களா வீட்ல அவருமே வந்து தூக்கம் வரல. ஏன்னா வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் கம்மியாச்சு பாத்தீங்களா அதை பத்தியே ஒரு ரொம்ப நேரமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அலாரம் சத்து கேக்குது. அது ஒர்க் பண்ற ஆபீஸ்ல. அப்போ வந்து அதுல மேலதிகாரியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து அந்த இடத்துல என்னதான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நேர்ல போய் செக் பண்றதுக்காக ஒரு டீம் அங்க போகுது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா டேட்டாவை எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு விஷயம் அவருக்கு வந்து தென்படுது. அதாவது வந்து இப்போ வந்து கிரவுண்ட் வாட்டர் கம்மியாச்சுன்னு வச்சுக்கல அப்ப வந்து ஸ்லைடிங் நடக்கும். அதாவது வந்து மலைச்சரிவுகள் நடக்கும். மலைச்சரிவு வந்து டக்குனு நடக்காது. கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். அதனால வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி உண்டாகும் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்தை டீமுக்கு சொல்றதுக்காக கால் பண்றாரு. ஆனா அவர் சொல்றதுக்குள்ளேயே வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு போனாலுமே கூட இப்போ வந்து டக்குனு வந்து மலைச்சரிவு வந்து ஒன்னு நடக்க போகுது. அங்க போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சேஃப் இல்லன்றத வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனாலுமே வந்து அவங்க போயிட்டாங்க இல்லையா இப்போ இவங்க போய் சர்ச் பண்றாங்க பாத்தீங்களா அந்த இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு மலைச்சரிவுகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ அங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லு அலாரத்தை அடிச்சு விடு அப்படின்னு சொன்னதுமே வந்து அந்த பொண்ணு வந்து தயங்கிட்டே இருக்கா. டக்குனு வந்து அந்த அலாரம் வந்து அமைக்கி விட்டதும் வந்து மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சேஃபான இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த சமயத்துல இந்த விஷயத்தை வந்து தன்னோட மனைவி கிட்டயும் வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்போ மனைவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து கதவை தட்டி சொல்றாங்க. ஆனா அவங்க இது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காம நாளைக்கு பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நீ இருக்க மாட்டியா தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பஸ்ல ஏத்தி விட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தரா வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சேஃபான இடத்தை நோக்கி தன்னோட கூட கூட்டிட்டு ஓடி வராரு. அப்போ வந்து
வந்து திருப்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சுனாமியே வந்துட்டு இருக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோவே பதறி போயிறாரு. எல்லாருமே வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சேஃபா போயிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து கார்ல மாட்டிப்பாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம அப்பாக்காரர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, பாப்பாவ வந்து வேற ஒரு பர்சன் கிட்ட குடுத்து, "நீ போம்மா, நான் இவங்கள காப்பாத்திட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து காப்பாத்துறதுக்கு வந்துருவாரு. சோ கிட்டத்தட்ட வந்து இவங்க ஓரளவுக்கு வந்து அவங்கள காப்பாத்துற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சுனாமி அதாவது அந்த தண்ணி வந்து கிட்ட வந்துரும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க காருக்குள்ள ஏறிடுவாங்க. இந்த சமயத்துல ஹீரோயினோட ஹோட்டல காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்கள பஸ்ல ஏத்தி விட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பையன தேடிட்டாங்க. பையன வந்து காணோம். ஐயய்யோ! என்னடா இது காணோமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிற நேரத்துல மிகப்பெரிய ஒரு சுனாமி வருதுல. அந்த சுனாமில வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி வந்து காப்பாத்துறதுக்காக பஸ் ஃபர்ஸ்ட் கிளம்பிருச்சு. ஒரு போட்ல இருக்கிற ஃபேமிலி மட்டும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்கள காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. அந்த லேடி வந்து கூட ஹெல்ப் பண்றாங்க. ஒரு லேடி ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க. அவங்க வந்து வாங்க நாங்க உங்க பையனை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. அதுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய சுனாமி வந்ததால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கீழ வந்து ஒரு பங்கர் மாரி இருக்கும் போல சேஃப்டி லாக்கர் மாரி அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சேஃப் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பங்கரை நோக்கி ஓடி போயிட்டு இருக்காங்க. இப்போ சுனாமி வந்து இவங்கள துரத்திட்டு வருது. கிட்டத்தட்ட தண்ணியில வந்து இவங்களுமே மூழ்கி எப்படியோ ஒரு வழியா ஹீரோயின் வந்து அந்த சேஃபான இடத்துக்கு வந்துறாங்க. இந்த நேரத்துல வந்து அந்த கப்பல்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு லேடி வந்திருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சுனாமில அடிச்சிட்டு போயிறாங்க. இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட், நம்ம ஹீரோயினி, பையன் இவங்க 3 பேர் மட்டும் அந்த சேஃப்டியான லாக்கர்ல இருக்காங்க. ஹீரோயினி பையனையுமே எப்படியே கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது. இப்ப அவங்க 3 பேர் மட்டும் அங்க சேஃப்டியா இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க சேஃபா இருந்தாலுமே தண்ணி வந்து மிகப்பெரிய ஒரு சீற்றத்துல வந்துட்டே இருக்குது. இதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து கார் உள்ள அந்த லேடியும் இவரும் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல மிகப்பெரிய சுனாமி வந்து இவங்கள தாக்கி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்குது. அந்த கார்ல மிகப்பெரிய சேதமடையுது. இப்ப தலைகீழா அந்த கார் இருக்குது. கார்ல நம்ம ஹீரோ உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாருன்னு பாக்கும்போது அவரு உயிரோட தான் இருக்காரு. ஆனா கூட வந்து அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து செத்து போயிறாங்க. இத பாக்குற நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. இதே சமயத்துல வந்து இங்க இந்த ஜியாலஜிஸ்ட்லாம் போனாங்க பாத்தீங்களா, அந்த சர்ச் பண்றதுக்காக, அதுல வந்து ஒருத்தர் செத்து போயிட்டாராம். ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. அவர் வந்து தகவல சொல்லியிருக்காரு. இத கேட்ட அந்த ஜியாலஜிஸ்ட் டீம் இருக்குது பாத்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து ஓரளவுக்கு சேஃபான இடம்ன்றதால வந்து அங்கெல்லாம் சுனாமி எதுவும் வரல. ஆனாலுமே வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அப்படியே தட்டுதார் மாதிரி எப்படியோ வந்து சேஃபான அந்த பாப்பாவை விட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அம்மா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அம்மா வரல. அதனால வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அம்மாவை வந்து காப்பாத்துறதுக்காக நான் போயிட்டு வரமா, நீ இங்கே வந்து சேஃபா இவங்க கூட இரு அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாக்காரர் வந்து மனைவியும் பையனையும் தேடி போறாரு. போற வழியில வந்து அவங்க பஸ்ல வரதா சொல்லிருப்பாங்க போல இருக்குது. அப்ப அந்த பஸ்ஸை பாக்குறாரு. பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு சுனாமினால சேதமடைஞ்சிருக்குது. இப்ப உள்ள போய் பாக்குறாரு, யாராவது என்னோட மனைவி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஏன்னா ஒய்ஃப் இல்லன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலுமே கூட அதுல வந்து அவ இருக்காரோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. ரொம்ப கண் கலங்கிறாரு. இப்ப வந்து தன்னோட மனைவியை தேடி வந்து ஹோட்டலுக்கே போறாரு. இந்த சமயத்துல வந்து நாலா பக்கமும் தண்ணி சூழ்ந்து இருக்குது. ஓபன் பண்ணி வெளியே போகலாமான்னு பார்க்கும்போது திரும்பவும் தண்ணி வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் அடைச்சிட்டு வந்து இப்ப தண்ணி வந்து சரிக்கு சமமா 4 பக்கமும் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போறதுக்கான பிளான வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டே இருக்கு. அந்த பங்கருக்குள்ளேயே வந்துட்டு இதுதான் இந்த படத்தோட பாயிண்ட்டும் கூட. இப்ப நம்ம ஹீரோயினி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து கிட்டத்தட்ட அந்த பங்கர்ல ரொம்பிட்டு இருக்குது. இப்போ ஹீரோயினி அப்புறம் கூட அந்த கப்பல்ல காப்பாத்துறதுக்காக வந்திருந்தாரு பாத்தீங்களா, அவரு அப்புறம் இந்த பையன் இருக்காங்க. இப்ப அந்த கூட இருந்தாரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருக்கு நீச்சல் அடிக்க தெரியாது போல இருக்குது. அதனால வந்து பையன்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வந்து அமிக்கி அமிக்கி அவனை சாவடிக்கிறதுக்கு பாக்குறாரு. இவர் வந்து இவருக்கு நீச்சல் தெரியாதனால வந்து அந்த மாதிரி பதறி போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பையனை காப்பாத்துறதுக்காக அவரை தள்ளி விட்டுறாங்க. அப்ப வந்து அவர் தண்ணிக்குள்ள மூழ்கி அந்த தண்ணியிலேயே வந்து அவர் நீச்சல் அடிக்க முடியாம செத்து போயிறாரு. இத பார்க்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அந்த பர்சனும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி, இவங்கள காப்பாத்துறதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. ஆனா வந்து அவரே வந்து இப்ப செத்து போய் இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பையனையும் ஒய்ஃபையும் தேடி அந்த ரூமுக்கே வந்துறாரு. அதாவது அந்த ஹோட்டலுக்கே வந்துறாரு. ஹோட்டல்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பையன் இருந்த ரூம போய் பாக்குறாரு. அங்க வந்து பேக் இருக்குது, பையனோட பேக். அத பார்த்து ரொம்ப அழுகுறாரு. ஐயோ பையனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சுத்தி முத்தி தேடுறாரு, கத்தி கூப்பிடுறாரு. இருந்தாலுமே வந்து அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இவரோட சத்தத்தை கேட்ட அந்த ஒய்ஃப்காரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இரும்பு ராட எடுத்துட்டு வந்து டம்பு டம்புன்னு அடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. கீழ தான் அவங்க இருக்காங்க, பேஸ்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கீழ பேஸ்மெண்ட நோக்கி ஓடி போறாரு. இப்ப தண்ணியுமே வந்து பயங்கர வேகமா வருது. அவங்க இருக்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட அவங்க தலை மட்டும் தான் தெரியற அளவுக்கு தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த அவர் போறதுக்கு தடையா இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நெருங்கிறாரு. அவங்கள போய் பாத்துறாரு. ஒய்ஃபை எப்படியே சேஃபா அனுப்பிடுறாங்க. அவங்க வந்து சேஃப் ஆயிடுறாங்க. ஆனா வந்து பையன்கார வரதுக்கு பயப்படுறான். இல்லப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். இல்லப்பா அப்பா கூட இருக்கிற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நீந்திக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பையனுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப அவரோட மூச்சை லைட்டா கொடுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பையனை எப்படியும் ஒரு வழியா சேவ் பண்ணிடுறாரு. இதுல வந்து அப்பாக்காரர் வந்து மூச்சு விட முடியாம என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்கேயே அந்த தண்ணியில மாட்டிறாரு. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அம்மாக்காரி, அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அப்பாக்காரர் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராங்க. வெளியே சேஃபா எடுத்துட்டு வந்தாலுமே கூட அவர் பேச்சு மூச்சே இல்லாம இருக்காரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, முதலுதவி பண்றாங்க. ஆனா ஹீரோ வந்து பிழைக்கவே இல்ல. செத்துட்டாரு போல் இருக்குது. இத பாக்குற நமக்கே கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதான், ஹீரோ செத்துட்டாரு. இதுக்கப்புறம் படம் முடிஞ்சிருச்சு. என்னையா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் செத்து போயிட்டாரு அப்படின்னு நமக்கு தோணும். இதுதான் இந்த படத்தோட ஆலிஸ் லாஸ்டும் கூட. ஆனா பையன் மட்டும் இல்ல அப்பா வந்து சாக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா பாத்தீங்கன்னா, ரொம்ப வேகமா வந்து அவன் சிபிஆர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு வந்து ஒரு மிராக்கிளா நடக்குது. அவங்க அப்பாக்காரர் வந்து உயிர் வந்துருது. குடிச்ச தண்ணியெல்லாம் மனுஷன் வெளிய எடுத்துட்டு என்ன பண்றாரு பார்த்தா மறுபுறவி எடுத்துட்டு வந்துறாரு. இது பாக்குற நமக்கே ஒரு மார்க்கும். இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. என்னதான் அப்பாக்காரர் தப்பிச்சிருந்தாலுமே கூட இப்ப இவங்க சேஃபான இடத்துக்கு போகணும் இல்லையா, அதனால இவங்க போவாங்களா மாட்டியான்ற ஒரு டவுட் நம்ம எல்லாருமே இருக்கும். இந்த சமயத்துல வந்து அந்த பாப்பா இருக்குது பாத்தீங்களா சேஃபான இடத்துல, அதுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஃபேமிலி வருமா வராதா, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 3 பேர் வருவாங்க. அதாவது அப்பாக்காரர், அண்ணங்கார, ஒய்ஃப் 3 பேருமே மாசா வருவாங்க. இத பார்க்கும்போது
பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் போராட்டத்தை சந்திச்சிருக்காரு அப்படின்றதுதான் இந்த படமும் சொல்லுது. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 3யும் கூட. ஒரு வழியா இவங்க 3 பேருமே சேஃபா அங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ 4 பேருமே சேர்ந்துறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேவுமே கூட. ஒரு சூப்பர் நோட்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா இது உண்மையிலேயே நடந்த சம்பவம்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், நார்வேல வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு 1934ல வந்து உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுல 40 பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த விஷயத்தை வந்து பிரதிபலிக்கும் விதமாகவும் நார்வேல வந்து உண்மையிலேயே தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறத சொல்ற விதமாகவும் இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 8ங்க. இந்த படம் சேவ் தி கேட் வெர்ஷன்ல என்ன சேனல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு சேனல்ல தான் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே லைக் கமெண்ட் போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் பாரத்வாசன்.